Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Gionee மொபைல் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போய் இந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் நிறையா பேர் பேசிக்கிறாங்க. அந்த நியூஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். Gionee கம்பெனி வந்து கரெக்டாக வந்து 2002 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நிறையா பட்ஜெட் மொபைல் நல்ல சூப்பரான மொபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டில் இருக்க நிறையா நாட்டுக்கும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவிலையும் நிறையா பேர் இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக 2013 வந்து இந்த மொபைல் வந்து வர்றது வந்து நின்று போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் நிறையா மாடல் மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் Gionee மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக 2013 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் வந்து சூதாட்டம் விளாண்டுருக்காரு. அந்த சூதாட்டத்தில் வந்து இவருக்கு வந்து பல பில்லியன் டாலரை வந்து அந்த சூதாட்டத்தில் வந்து இவர் இழந்துட்டுருக்காரு. அப்போ வந்து இந்த சூதாட்டத்தில் வந்து இழந்துட்ட பிறகு வந்து இவருக்கு வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியல. கம்பெனியை ரன் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய பில்லியன் டாலர் வந்து கடன் இருக்குதான். அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து இப்போ ரன் பண்ண முடியாத சூழ்நிலையால் இப்போ இந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து இந்த Gionee கம்பெனியில் வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங்கே நடக்காது. ஆனால் வந்து ஒரு காலத்தில் வந்து நிறையா நாடுகளுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங்கை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் எந்த மொபைல் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னோட ஓன் மணியை தான் நான் யூஸ் பண்ணேன் சூதாட்டத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஏகப்பட்ட கடன் இருக்கிறதுனால இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த Gionee கம்பெனி மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்த ஓனர் கையில் தான் இருக்குது. திருப்பி வந்து அவர் லாஸ்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு அவர் வந்து திருப்பியும் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி Gionee கம்பெனி வந்து ரன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.